பினாங்கு இந்து அர்ப்பணி வாரியத்தின் தலைமை பொறுப்பை கைப்பற்றும் சதி வேளையில் தாமும் ஓர் அங்கம் என கூறப்படுவதை டத்துஸ்ரீ எஸ் சுந்தரராஜு மறுத்துள்ளார். லைட் ஹோட்டல் கான்ஸ்பிரசி என்ற பெயரில் அப்பொய் குற்றச்சாட்டு பரப்பப்படுவதாக வீடமைப்பு மற்றும் சுற்றுச்சூழல் துறைகளுக்கான மாநில ஆட்சிக்குழு உறுப்பினரான அவர் கூறினார். எந்த ஒரு சதியின் பின்னாலும் நான் இல்லை, எந்த ரகசிய கூட்டத்திலும் நான் பங்கேற்கவில்லை. என் பெயரை கெடுப்பதற்காகவே இந்த அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகள் வீசப்படுகின்றன என்றார் அவர். களங்கம் கற்பிப்போருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கவும் தயங்க மாட்டேன் என அவர் எச்சரித்தார். அறப்பணி வாரியத்தின் தலைவராக சுந்தரராஜுவை கொண்டு வரும் முயற்சியில் ஒரு தான்ஸ்ரீயும் 3 டத்தூக்களும் லைட் ஹோட்டலில் ரகசியமாக சந்தித்து பேசியிருப்பதாக ஒரு குறுந்தகவல் முன்னதாக வைரலானது. டிஏபி உறுப்பினருமான சுந்தரராஜு கொல்லைப்புற அதிகார போராட்டத்தின் மூலம் கட்சிக்கு துரோகமிழைப்பதாக அந்த அனாமதிய தகவலில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அர்ப்பணி வாரியத்தின் தலைவராக இருக்கும் RSN ராயர் அண்மைய டிஏபி மத்திய செயலவை தேர்தலில் தோல்வி கண்டதில் இருந்து அவரின் பொறுப்பிற்கு வேறொருவர் நியமிக்கப்படுவார் என பேச்சுக்கள் எழுந்துள்ளன. வாரியத்தின் புதிய தலைவராக பொறுப்பேற்க தாம் தயாராக இருப்பதாக பினாங்கு மாநில 2வது துணை முதல்வர் ஜெக்தீப் சிங் டியோ வெளிப்படையாகவே அறிவித்தது விஷயத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றது. ஓர் இந்து அமைப்புக்கு சீக்கியர் தலைவராகலாமா என விவாதம் சூடு பிடித்தது. இந்நிலையில் தற்போது சுந்தரராஜுவின் பெயரும் இழுக்கப்பட்டுள்ளது. நிலைமையை பார்க்கும்போது பினாங்கு இந்து அர்ப்பணி வாரியம் கட்சி மற்றும் மாநில அரசியல் இழுப்புகளுக்குள் சிக்கிக்கொள்ளுமா எனும் கேள்வியை எழுப்பியுள்ளது. முதலீட்டு பணத்தை மீட்க முடியவில்லையா? கடன் கொடுத்து மாட்டிக்கொண்டீர்களா? அணுகுங்கள் S7 ரிகவரி.